சீசன் 2ல லூகாஸும் கேரியும் கேங்ஸ்டரை கொண்டு அவங்களோட 15 வருஷ பகையை முடிச்சாங்க. ரெபேக்காவும் அந்த ரெட் இந்தியன் பையனை முடிச்சு விட்டுறா. லூகாஸ் போட்ட ஆயுத கடத்தல் வழக்குல இருந்து பச்சரும் வெளியே வந்துடுறான். அதுக்கப்புறம் அவனோட இனத்தலைவன் கொல்லப்பட்ட விஷயம் கேட்டு புயல் மாதிரி கிளம்புனா அந்த ரெட் போன். இதோட தான் சீசன் 2 முடிஞ்சது. இப்ப சீசன் 3க்குள்ள போகலாம். பேன்சி காட்டு பகுதிக்குள்ள அந்த ரெட் போன் ஒரு கூட்டத்தை கூட்டிக்கிட்டு இந்த வெள்ளைக்காரங்களாம் நம்மளோட நிலத்தையும் அதிகாரத்தையும் நம்ம கிட்ட இருந்து பிடுங்கிருக்கானுங்க. நம்ம நிலத்திலேயே நம்மள அடிமையா வச்சிருக்கானுங்க. நம்ம அதை அவங்க கிட்ட இருந்து திருப்பி மீட்டெடுக்கணும். அதை நம்ம பேன்ச்ல இருந்து தொடங்கணும். நம்ம யாருன்றது அவங்கள்ட்ட காட்டியே ஆகணும். இந்த வெள்ளைக்காரங்களை எதிர்க்க நம்மளுக்கு ஆள் பலம் மட்டும் இருந்தா பத்தாது, ஆயுத பலமும் வேணும் அப்படின்னு ஆவேசமா இங்க பேசிக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துல இங்க லூகாஸும் அவனோட டீமும் ஒரு ஆளை விடாம துரத்திட்டு ஓடுறானுங்க. கடைசியில ஒரு இடத்துல மடக்கி அவனை கார்னர் பண்றாங்க. தப்பிக்க முடியாத அளவுக்கு கன் பாயிண்ட்ல மடக்கி பிடிச்சாங்க. அவன் வேற யாரும் இல்ல, பிளாக்கி போட்டு தள்ளன அதே ஜெர்மன்காரன் தான். இன்சு அவன் முகத்துக்கு நேரா துப்பாக்கி நீட்டி, எங்க ஃப்ரெண்டை கொன்னது மட்டும் இல்லாம அதை ஊர் முழுக்க பெருமையா வேற பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னா. அவன் அதுக்கு இருக்கலாம், ப்ரூஃப் இருந்தா என்ன அரெஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு திமுறா சொன்னான். டேய், உன்னை யாரோட அரெஸ்ட் பண்ண போறதா சொன்னா அப்படின்னு இன்ஸ் சொல்ல, அதுக்கு இந்த ஜெர்மன், நீ ஒரு ஷெரீஃப், இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா. அதுக்கு அவன மாதிரியே இருக்கலாம், ப்ரூஃப் தான் இல்லையே என்ன பண்றது அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே இன்ஸ் முதல் குண்டை இறக்கணும். அடுத்தது எல்லாரும் கண்ணு வைக்கிற நேரத்துல துப்பாக்கியால உடம்ப ஜல்ல நம்பர் ஆக்கி விட்டுறானுங்க. பிளாக்கியோட சாவுக்கு பழிக்கு பழி வாங்கி முடிக்கிறாங்க. இன்சு பிளாக்கியோட கலருக்கு போய் கொஞ்சம் சரக்கு அவனுக்கும் கொஞ்சம் ஊத்தி வச்சுட்டு, உன்னை கொண்டவனை முடிச்சுட்டு வந்தா அப்படின்னு சியர்ஸ் சொன்னான். அடுத்த நாளே பிளாக்கியோட இடத்துக்கு புது கான்ஸ்டபிள் அப்பாயிண்ட் பண்ணாங்க. அவன் ஒரு ரெட் இந்தியன் கம்யூனிட்டி சேர்ந்தவன். தேவாக்கு லூகாஸ் தான் அவனோட அப்பான்னு தெரிய வருது. அவனை அவ ஸ்டேஷன்லேயே வந்து பாக்குறா. அப்புறம் அவனை பார்த்து நிறைய கேள்வி கேட்டு தொலைச்சு எடுத்தா. அவ பிரெக்னண்டா இருந்தப்போ அவ எதுக்கு உன்னை விட்டுட்டு போனா, நீ ஏன் எங்களது பார்க்கவே வரல அப்படின்னு ஏகப்பட்ட கேள்வியை போட்டு தொலைக்கிறா. அதுக்கு அவ ரொம்ப பொறுமையா, அவ மேல எந்த தப்பும் இல்லம்மா, அவ என் கூட இருந்தா அவ உயிருக்கே ஆபத்து, உன்னோட உயிருக்கும் ஆபத்து, அந்த நேரத்துல அவ எடுத்த முடிவு தான் கரெக்ட், நான் இங்க வந்தது வேணா அவளுக்காக இருக்கலாம், ஆனா நான் இங்க ஸ்டே பண்ணது உனக்காகத்தான் அப்படின்னு அவளை கன்வின்ஸ் பண்ணி பேசிட்டு இருக்கும் போதுதான் கேரியோட ஹஸ்பண்ட் வந்துட்டான். தேவா உள்ள போனதும் லூகாஸ் கிட்ட வந்து அழுதுகிட்டே கெஞ்சிரான், தேவாவை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத, இன்னமும் அவ என்னோட பொண்ணுதான் அப்படின்னு சொன்னான். லூகாஸும் அவனோட எமோஷன்ல புரிஞ்சுக்கிட்டு எதுவுமே பேசாம அங்கிருந்து போயிடுறான். நேர்மையா சட்டத்துக்கு உட்பட்டு வாழ்ந்துகிட்டு இருந்த நம்ம இன்சு இப்ப சட்டத்தை மீறி ஒருத்தனை கொலை பண்ணிட்டோன்னு ஒரு குற்ற உணர்ச்சியில லூகாஸ்ட வருத்தப்பட்டு இருக்கான். அதுக்கு லூகாஸ், நீ அவனுக்கு கொல்லல, தண்டனை தான் கொடுத்துருக்க, இதை ஃப்ரீயா விடு, இது உனக்கு ஃபர்ஸ்ட்ன்றதால ரொம்ப பதட்டமா இருக்கும், போக போக எல்லாம் பழகிடணும் ரொம்ப அசால்ட்டா சொல்லிட்டு அங்கிருந்து போனான். ஒரு ஆர்மி கேம்ப்ல இருந்து 2 காரு வெளியே வருது. அந்த ரோட்டுக்கு நடுவுல ரெட் போன் கையில வில் அம்போட நிக்கிறான். அந்த ட்ரக்கை பார்த்து வேகமா அவனோட அம்பை விட்டு அந்த டிரைவரை கொன்னான். அவனோட ஆளுங்களும் சுத்து போட்டு அங்க இருந்த எல்லா சோல்ஜர்ஸையும் போட்டு தள்ளுறானுங்க. விஷயம் தெரிஞ்சு லூகாஸ் இன்ஸும் அங்க வேகமா அந்த இடத்துக்கு போக ஆரம்பிச்சாங்க. அங்க பயங்கரமான சண்டை நடந்துட்டு இருக்கு. லூகாஸும் அவங்களோட ஆளை சுடுறான். இந்த ரெட் போனும் அவன் அம்பால லூகா காரை பஞ்சர் பண்ணி விட்டு அவன் கண்ணுக்கு நேராவே அந்த ஆர்மி வண்டியோட அங்க இருந்து எஸ்கேப் ஆகிடுறான். இந்த விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்ண அந்த கேம்ப் இன்சார்ஜான அந்த கர்னலே பார்க்க போறான். அந்த கேம்ப் பயங்கர செக்யூரிட்டி பண்ணி வச்சிருக்கானுங்க. அந்த கர்னோட கைரேகை இருந்தா மட்டும்தான் உள்ளேயே போக முடியும், அந்த அளவுக்கு செக்யூரிட்டி இருக்கு. அந்த கேம்புக்குள்ள அந்த கர்னல் ரூமு கிட்ட போகும்போது மலை போல கூஞ்சி இருக்கிற பணத்தை பார்த்த அப்புறம் லூகாஸ் அப்படியே மிரண்டு போறான். இந்த ஆர்மி கேம்ப்ல ஏன்டா இவ்வளவு பணம் இருக்கு அப்படின்ற மாதிரி பிரமிச்சு போய் நிக்கிறான். அவனோட திருட்டு புத்தி இங்க இருந்து பணத்தை கொள்ளையடிச்சு எப்படி வெளியே போறது அப்படின்னு கண்ணாலேயே படம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். திருட்டு போன வண்டியில பணம் இருந்துச்சா அப்படின்னு அந்த கர்னல் கேக்குறான். அதுக்கு கர்னல், அதுல பணம் எல்லாம் கிடையாது, நிறைய ஆயுதம் தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னான். அப்பதான் லூகாஸ்க்கு அவனே ஒரு கிறுக்க வெறுங்காயாலே முளம் போட்டுட்டு சுத்துவான். இப்ப கையில துப்பாக்கி வேற, இந்த ஊரை அவன் என்னென்னலாம் பண்ண போறான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தான் லூகாஸ். அப்பதான் லூகாஸ் அந்த திருட்டு போன ஆயுதங்களோட லிஸ்ட் எல்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த கர்னல் ரொம்ப திமுறா, இது மிலிட்டரி விஷயம், நாங்க பாத்துக்கிறோம், நீ இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிடுறான். அவனும் அமைதியா அங்க இருந்து கிளம்புறான். ஆனா வரும்போது அங்க இருக்கிற ஒவ்வொரு கேமராவையும் நோட்டை விட்டுட்டு தான் வரான். இந்த ஆர்மி கேம்ப்ல கொள்ளடிக்கு தான் அவன் பிளான் பண்ணிட்டான் போலுக்க. ஆனா இந்த வேலையை செய்யறதுக்கு ஜப்பான் எல்லாம் முடியாது. ஆனா ஜப்பான் இப்ப ஊர்ல இல்ல. அந்த நேரத்துல ஜப்பான் அவன் ஃபேட் மேன் ஃப்ரெண்டோட சேர்ந்துக்கிட்டு ஒரு நியூயார்க் மிஷன்ல இருக்கா. ஒருத்தனை ஏதோ ட்ராப் பண்ணி அவன்கிட்ட இருந்து பணத்தை கொள்ளையடிக்க பிளான் பண்றானுங்க. ஆனா அங்க குண்டு அவன் மேலேயே தூக்கி போட்டுட்டு அந்த பணத்தோட அந்த ஆளும் போய் சேர்ந்துடுறான். ஜப்பான் அந்த பணத்தை பார்த்து கதறிட்டு இருக்கும் போது தான் லூகாஸ் அவனுக்கு கால் பண்ணான். டேய், ஒரு வேலை ஒன்று இருக்கு, வந்துடுறியா அப்படின்னு கேட்டா. டேய், அந்த இலவு கொட்டின ஊருக்கு நான் வரவே மாட்டேன்டா அப்படின்னு பேசும்போது, டேய், அமௌண்ட் கிட்டத்தட்ட $8 மில்லியன் இருக்கும், ஒரு இடத்துல பார்த்துருக்கேன், வரியா வரலையா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் போனை வை அப்படின்னு மட்டும் தான் சொன்னான். பெருசுகிட்ட லூகாஸோட பிளான் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தான். அதுக்கு தான் பெருசு, அந்த இடத்துல பாதுகாப்புலாம் பயங்கரமா இருக்குமே, ரொம்ப ரிஸ்க் ஆச்சு, எப்படி நம்ம செய்யறது அப்படின்னு சொன்னான். அதெல்லாம் நம்ம ஜப்பான் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஜப்பான் உள்ள வரான்.
நொட்டுவான். நீ சாவிடா, ஏன்டா என்னையும் சேர்த்து உள்ள இழுக்க பாக்குற அப்படின்னு கத்திக்கிட்டே வரான். நீ சொன்ன $8 மில்லியன் மிலிட்டரி கேம்புக்குள்ளே இருக்கு, சூப்பர். அங்க இருக்கிறலாம் உன்ன மாதிரி டுபாக்கூர் கிடையாது. ட்ரெயின்டு சோல்ஜர்ஸ், நிறைய ரேம்போஸும் கமாண்டர்ஸும் இருப்பானுங்க. கையில மிஷின் கன் வச்சுட்டு இருப்பானுங்க. நீ வச்சிருக்க தீபாவளி துப்பாக்கியை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? மாட்டோம்னா கைமாதான். இதை நீ அப்படியே சொல்லியிருந்தா நான் அப்படியே ஓடி போயிருப்பேனே அப்படின்னு ஜப்பான் வேகமா பேசிட்டு இருக்கான். நான் சொல்றதை கேளு, ஒரே ரிஸ்க் ஓஹோன்னு வாழ்க்கை, என்ன சொல்ற அப்படின்னு லூகாஸ் சொன்னான். ஜப்பானும் 2 பெக்க போட்டுட்டு கொஞ்ச நேரம் சைலண்டா இருந்தா. அதுக்கப்புறம் சரி பிளான சொல்லு அப்படின்னு சொன்னான். ஜப்பானும் அந்த பேஸோட எல்லா இன்ஃபர்மேஷனையும் சிஸ்டத்துல இருந்து எடுத்துடுறான். அது சாதாரண மிலிட்டரி பேஸ் கிடையாது, அது ஒரு பிளாக் ஆப் சைட், அதாவது அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ கணக்குல வராத ரகசிய வேலைகள் செய்யற இடம். அங்க இருக்கிறது எதுவுமே ஆர்மியே கிடையாது. அங்க இருக்கவங்க எல்லாமே காசு கொடுத்தா யார வேணாலும் போட்டு தள்ளுற கூலிப்பட கும்பல், அதாவது பிரைவேட் ஆர்மி மாதிரி. அவனோட ஆட்களை வச்சு ஆப்கானிஸ்தான், ஈராக் மாதிரியான நாட்கள்ல ஆயுத கடத்தல், இல்லீகல் டீலிங்னு பல தில்லுமூலு பண்ணி சேர்த்து வச்ச கருப்பு பணம் தான் அது. அந்த கர்னல் இங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆயுதங்களை வெளியே எடுத்து போற பாக்குறா. அதுல ஒரு வண்டி தான் ரெட் போனட்ட மாட்டிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை நீ கண்டுபிடிச்சிட கூடாதுன்றதுக்காக தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் வேணாம்னு சொல்லியிருக்கான். இது கவர்மெண்ட் கூட இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறது இல்ல. அங்க இருக்கிறது வெறும் 8 மில்லியன் இல்ல, தோராயமா கிட்டத்தட்ட $15 மில்லியன் இருக்கும். இது எல்லாமே திருட்டு பணம் தான், திருடங்கிட்ட இருக்கு. இதை நாம தூக்குனா திருடனுக்கு தேல் கொட்டின கதை தான். அவன் கண்டிப்பா பொத்திக்கிட்டு தான் இருந்தாகணும் அப்படின்னு சொன்னான். உள்ள போறதுக்கு ஜப்பான் ஒரு ரூட் வேற இருக்குன்னு சொன்னான். அங்கே ஒரு மூடப்பட்ட அண்டர் கிரவுண்ட் சீவேஜ் டனல் இருக்கு. அதை எவ்வளவு தூரம் கேம்புக்குள்ள போகுதுன்னு தெரியணும், அதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணாங்க. அங்கே உள்ள போய் பார்க்கும் போது அங்கே ஒரு பெரிய கதவா போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. இந்த இரும்பு கதவை எப்படி உடைக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப பெருசு ரொம்ப சிம்பிளா ஒரு ஐடியா சொன்னான். கேரி இப்போ அவ புருஷனோட டைவர்ஸ் வாங்கிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அவ ஒர்க் பண்ற அதே ரெஸ்டாரண்ட்ல தான் அந்த கர்னல் வழக்கமா சாப்பிட வருவான். அவனுக்கு கேரி மேல ஒரு கண்ணு. இப்ப கேரிக்கு ஒரு வேலை ஆக வேண்டியது இருக்கு. அதனால இவளும் அவனுக்கு வளைஞ்சு கொடுக்கற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சா. இங்க ஸ்டேஷனுக்கு வெளியே உடம்பு ஃபுல்லா டேட்டோவோட லூகாஸை பார்க்க ஒருத்தன் வந்தான். அவன் பேர் பங்கர். பிளாக்கி இறந்து போனதால அவனோட இடத்துக்கு வேலை கேட்டு தான் வந்திருக்கான். பங்கர் ஒரு ஆரம்பத்துல நாசிஸ் பிரதர்ஹுட் அப்படின்ற இனவெறி கும்பல்கிட்ட தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். இந்த கேங்கு தான் பிளாக்கியை போட்டு தள்ளது. ஒரு கட்டத்துல அந்த கும்பலோட மோசமான செயல்களை பார்த்து மனசு மாறி அவங்கள விட்டு வெளியேறி நிறைய படிச்சு இந்த இடத்த விட்டு புளோரிடாக்கு போய் அங்க போலீஸ் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். இப்ப சொந்த ஊர்லயே போஸ்டிங் கேட்டு இங்க வந்து நிக்கிறான். இப்படி எல்லாம் அவனை பத்தி அவன் சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்பதான் லூகாஸ் ஆள்லாம் எடுத்தாச்சுப்பா, இப்போதைக்கெல்லாம் வேகன்சி இல்லைன்னு சொல்லி அவனை அனுப்புறான். பட் லூகாஸ்க்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. லூகாஸ்க்கு அவனை பிடிச்சதுல நம்மளுக்கு எந்த ஒரு ஆச்சரியமும் இருக்காது. பச்சரை பக்கத்துக்கு அவனோட காம்படிட்டர் ஒருத்தன் வரான். லூகாஸ் அவனோட ஃபேக்டரியை பாம் வச்சு தகர்த்ததால அவனோட மொத்த பிசினஸும் படுத்துருச்சு. இந்த கேப்ல தான் அவனோட ஏரியா பிசினஸ் எல்லாத்தையும் இந்த வந்தவன் எடுத்துக்கிட்டான். இப்ப பச்சரு என்னோட ஃபேக்டரி ரெடி ஆயிடுச்சு, நமக்கு நானே சப்ளை பண்ணிக்கிறேன், நீ அந்த இடத்துல இருந்து விலகிற அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு பக்கத்துல இருந்த அவன் பையன், எங்களை தேடி வந்தாங்க, நாங்க ஒர்க் பண்ணோம், ஒன்னுட்டு தான் கேட்டு நாங்க ஒர்க் பண்ணோன்றது எந்த ஒரு சட்டமும் கிடையாது, உன்னை பார்த்தாலும் எங்களுக்கு பயமே கிடையாது, என்ன ஒரு புட்டியும் ஒரு குட்டியும் வச்சுட்டு எங்களை மிரட்டுறியா அப்படின்னு ஒரு கெட்ட வார்த்தையை திட்டினான். அவன் அப்ப போய் தடுத்தாலும் அவன் கொஞ்சம் ஜாஸ்தியா பேசிட்டு இருக்க ரெபேக்கா டக்குன்னு துப்பாக்கி எடுத்து அவனை சுட்டுறா. வேற என்ன பண்ண, எல்லாருமே அவங்க உயிரை காப்பாத்துறதுக்கு சுட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம பச்சரோட கேங்கு அவனுங்க வந்தவங்களை மொத்தமா முடிச்சு விட்டுறானுங்க. ரெபேக்கா கிட்ட போய் என்னையாடா குட்டின்னு சொல்றேன்னு அவனுக்கு மண்டையிலே ஒரு குண்டை இறக்குறா. பச்சோட அம்மா உடம்பு முடியலன்னு தெரிஞ்சு அவன் வீட்டுக்கே போய் அவங்கள பார்க்க போறான். அவங்க அம்மாவை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறான். அங்கே டாக்டர் உங்க அம்மாவுக்கு வந்திருக்கிறது கேன்சர், இன்னும் சில மாசம் தான் உயிரோட இருப்பாங்கன்னு சொன்னதும் பச்சர் அவங்க அம்மாவை வீட்டுக்கே கூட்டிட்டு போய் ஒரு நர்ஸை வேலைக்கு வைக்கிறான். அந்த நர்ஸ் நம்ம இன்ஸோட எக்ஸ் ஒய்ஃப். இன்னொரு பக்கம் ரெட் போன் தான் திருண்ண ஆயுதங்கள்லாம் வச்சு அவனோட ஆளுங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறான். அதுக்கப்புறம் போய் அந்த பச்சரையும் ரெபேக்காவையும் தூக்கிக்கிட்டு வாங்கடா அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டு நிறைய பேரை அவங்க வீட்டு பக்கம் அனுப்பி வைக்கிறான். ரெட் போனோட ஆளுங்க பச்சர் வீட்டுக்குள்ள புகுந்து அங்க இருந்த செக்யூரிட்டி எல்லாம் அடிச்சு போட்டுட்டு ரெபேக்காவை கடத்த பாக்குறாங்க. அப்பதான் என்ட்ரி கொடுக்குறான் நம்ம புட்டி. ஒருத்தன் கத்தியால வந்து குத்த வரான். அவனை மடக்கி பிடிச்சு அவனை குத்தி எடுத்து இன்னொருத்த மேல எரிஞ்சு அவனை ஸ்விம்மிங் பூல்ல தள்ளி விடுறான். ஒத்த ஆளா நின்று மொத்த ஆளுங்களையும் முடிச்சு ரெபேக்காவை காப்பாத்திடுறான். விஷயம் தெரிஞ்ச லூகாஸ் அங்கேதான் வரான். பச்சர் கிட்ட ஒன்னால தான் இந்த ஊரு நிம்மதியாவே இருக்க மாட்டேங்குது, அவனை புடிச்சு திட்டிக்கிட்டு இருக்கான். உன்னோட அட்வைஸ்லாம் எனக்கு வேணா, நீ போலீஸ் தானே, போய் அவனை போய் அரெஸ்ட் பண்றா அப்படின்னு சொல்றான். லூகாஸும் உடனே அந்த ரெட் இந்தியன் இருக்க இடத்துக்கு போறாங்க. வழக்கம் போல அங்க இருக்கவே யாருமே இவங்களை யாரும் மதிக்கல. அங்க இருக்க போலீஸ் கூட இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண விரும்பல. கேரி ஒர்க் பண்ற ரெஸ்டாரண்ட்ல அந்த கர்னல் வந்தான். அவன் 2 பேரையும் அப்படியே பேசிட்டு இருக்கும் போதே அவனுக்கே சந்தேகம் வராம அவன் கையை டேபிள் அழுத்தி அந்த ரேகையை பதிவு பண்ணிடுறான்.
அவன் கிளம்புனதும் அந்த இம்ப்ரெஷனும் அவன் பேசின வாய்ஸ் ரெக்கார்டிங்கும் ஜப்பான்கிட்ட எடுத்து கொடுத்துட்றா. ஆர்மி கேம்ப் உள்ள போறதுக்கு தேவையான கர்னோட கைரேகையும் அவனோட வாய்ஸும் நம்ம பசங்க கைக்கு வந்துருச்சு. அடுத்தது அந்த சேஃப் ஓபன் பண்ணணும்னா அந்த லாக்கரோட அல்காரிதம் வேணும். அதுக்கு அந்த சேஃப் லாக்கர் தயாரிக்கிற அந்த கம்பெனிக்கே போய் கார்டு ரீடரை வச்சு அங்க ஒரு 6 பேர் டீட்டெயில கலெக்ட் பண்ணிடுறானுங்க. அடுத்த நாள் நைட் ஹவுஸ் கீப்பர்ஸ் மாதிரி உள்ள போய் அந்த சிஸ்டத்துக்கு இருக்கிற அல்காரிதம் சேஃப் டீடைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க. இப்போ அவங்களுக்கு தேவையான அத்தனை டீடைல்ஸ் ரெடி. நல்ல நாளா பார்த்து கேம்புக்கு பொங்க வைக்க வேண்டியதுதான் பாக்கி. ஆனா பிளான் பண்ண மாதிரி எல்லாமே நடந்துச்சுன்னா அப்புறம் என்ன, அங்கேதான் ஒரு ட்விஸ்ட் நடந்தது. அடுத்த நாள் காலையில கதவு தட்டுற சத்தம் கேட்டு கதவை திறந்தா ஒரு FBI ஏஜென்ட் லூகாஸை கன் பாயிண்ட்ல நிறுத்துறான். இவன் கேன்சர் பேஷண்ட் FBI ஏஜென்ட். மிஸ் ஆன கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் லூகாஸ் ஃபைல் இவனுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு கேடி ஒருத்தன் சிட்டி ஷெரீஃபான கதையை தெரிஞ்சு அவனை அரெஸ்ட் பண்ணி நியூயார்க் கூப்பிட்டுட்டு போதான் இங்க வந்திருக்கான். அதே போல அவனை அழைச்சிக்கிட்டு நியூயார்க் கிளம்புனான். வழியில ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல வண்டியை நிப்பாட்டுறப்போ லூகாஸ் அவன்கிட்ட நைஸா விலங்க கழட்டிட்டு அவனை அடிச்சு போட்டுட்டு அவன்கிட்ட இருந்து சாவியை புடுங்கி விலங்க கழட்டுறான். ஆனா அதே நேரத்துல எதிர்பாராத விதமா எங்க இருந்தோ வந்த ஒருத்தன் லூகாஸ ஒரு டைசர் கன்னை வச்சு ஷாக் கொடுத்து அப்படியே தூக்கிடுறான். இன்னொரு பக்கம் பச்சர் வீட்டுல நம்ம புட்டி காரை தொடச்சிக்கிட்டு இருக்கான். திடீர்னு ஒரு கோடாடி வந்து அவன் தோல் பட்டையில பாயுது. யாருன்னு பார்த்தா அந்த ரெட் இந்தியனோட பொண்ணு. அவன் அண்ணன் சாவுக்கு பழி வாங்கறதுக்காக வந்திருக்கா. அப்ப அந்த புட்டி அந்த கோடாலியை தூக்கி போட்டுக்கிட்டு 2 பேரும் வெறித்தனமா மோதிக்கிறாங்க. கடைசியில அந்த புட்டி காரோட எம்பளத்தை பிடிச்சி அவ கழுத்திலே குத்தி அவ தொண்டிய பிச்சு எடுத்துடுறா. இன்னொரு பக்கம் அந்த ரெட் போனோட தம்பி சில ஆளுங்கள்லாம் கூப்பிட்டுக்கிட்டு பச்சரோட கேசினோவை அட்டாக் பண்ணானுங்க. அங்க இருந்த எல்லாரையும் அடிச்சு ஓட விட்டாங்க. அந்த இன்ஸ் அங்கேதான் இருந்தான் போல. இப்போ இந்த அட்டாக்கை பார்த்துட்டு இம்மிடியேட்டா அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி ஹெல்ப்புக்கு கூப்பிட்டான். இன்ஸும் அவனால முடிஞ்ச வரைக்கும் துப்பாக்கி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல கான்ஸ்டபிளும் கெல்லியும் அங்க வந்துடுறாங்க. கான்ஸ்டபிளும் அந்த தம்பிக்காரனை சரணடைய சொல்றான். ஆனா அவன் கேட்கவே இல்லை, துப்பாக்கி சுடுறது நிறுத்தவே இல்லை. அப்ப இன்னமும் வெறித்தனமா சண்டை போய்கிட்டு இருக்குது. அப்பதான் இந்த இன்ஸ் கோவத்துல அந்த பாலா போன ஷெரீஃப் எங்க தாண்டா போனா அப்படின்னு கத்துறான். இங்க லூகாஸ் ஒரு சேர்ல அடி வாங்கிட்டு இருக்கான். அது ஒரு ரூம் மாதிரி தெரிஞ்சாலும் ஆனா அது ரூம் இல்ல, அது ஓடிக்கிட்டு இருக்க ஒரு பெரிய ட்ரக். பக்கத்துல இன்னொரு சேர்ல அந்த FBI ஏஜென்ட்டையும் கட்டி வச்சிருக்காங்க. அப்பதான் இங்க குண்டா ஒருத்தன் வந்தான். யாருடா இவங்கெல்லாம் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் அவனுக்கு தெரிய வருது இவன் ஜாசனை தேடிதான் வந்திருக்காங்கன்னு. இவன் கிட்ட இருந்துதான் நம்ம ஒரிஜினல் ஷெரீஃப் பையன் ஜாசன் காசை திருடிட்டு வந்தான்னு. அந்த ஜாசன் பையனை தான் பட்ஜெட் போட்டு தள்ளிட்டானே. இப்ப இந்த குண்டன் ஜாசன் எங்கன்னு லூகாஸ் கிட்ட கேட்டுட்டு இருக்கா. இவன் அடிச்சு எதுவுமே சொல்லாதால அவன் மேல தண்ணியை ஊத்தி கரண்ட் ஷாக் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பக்கத்துல இருந்த FBI நீங்க அடிக்கிற அடியில பார்த்தா அவன் செத்துருவான்டா, செத்தா உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்காது, அவன் உங்களுக்கு உயிரோட வேணும்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அடிக்கிறத கொஞ்சம் நிறுத்தினானுங்க. மறுபடியும் அவன் கிட்ட வந்து ஜாசன் எங்கடா அப்படின்னு கேட்டான். இந்த லூகாஸ் சேட்டை பிடிச்ச பாயடா அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இவன் கரண்ட கையை வச்சு குண்டனுக்கு கரண்ட பாஸ் பண்ணி விட்டுறான். அவன் பதறிட்டான். கொஞ்ச நேரத்துல இவன் இதுக்கெல்லாம் அஞ்ச மாட்டான் போல. தூக்கி அவனை வெளியில ஏறிங்கடா அப்படின்னு சொல்லி வண்டி பாட்டமா திறந்து கீழே போடுற மாதிரி அவனை டார்ச்சர் பண்ணாங்க. ஒரு கட்டத்துல அவன் சொல்றதா ஒத்திட்டது அப்புறம் அவனை மேல தூக்குனாங்க. இந்த ரூட்ல போனா வேலை கேட்காதுன்னு சொல்லி டக்குன்னு வேற ரூட்டுக்கு வந்தான் லூகாஸ். ஜாசனை நான் தாண்டா கொன்னேன், ஜாசனை நீ அனுப்பின ஆளை கொல்றதுக்கு ஜாசன் எனக்கு 50,000 தரேன்னு சொன்னான். ஆனா அவனை நான் கொன்னேன், ஆனா அவன் காசு தர மறுத்துட்டான். அதனால எனக்கு கோவம் வந்து ஜாசனை கொன்னு அந்த 50,000 காசை நான் எடுத்துக்கிட்டேன். அப்பதான் அந்த குண்டன் அவன்கிட்ட மொத்தமா எவ்வளவு பணம் இருந்துச்சுன்னு கேட்டான். அவன்கிட்ட மொத்தமா $62,000 அவன்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னான். இவன் இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவன் கதையை அவன் நம்ப ஆரம்பிச்சான். ஏன்னா இவன் ஒரு நோட் புக் வச்சிருக்கான். அதுல யாராருக்கு எவ்வளவு பணம் கொடுத்திருக்கான், யாராட்ட புடுங்கணும், எங்கிருந்து எடுக்கணும் எல்லாமே எழுதி வச்சிருக்கான் போல. அந்த நம்பர் மேட்ச் ஆனதுக்கு அப்புறம் இவன் சொன்னதெல்லாம் உண்மைன்னு அவன் நம்ப ஆரம்பிச்சான். பணம் இருக்கிற இடத்த சொல்லு அப்படின்னு அவன் கேட்டான். அந்த பணம் பேங்க்ல தான் இருக்கு, நான் வந்தாதான் உங்களால எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னான். சரி வா வண்டியை திருப்பு, நம்ம போய் பேங்க்குக்கு பணம் எடுக்கலாம்னு சொன்னான். அதுக்கப்புறம் பக்கத்துல இந்த FBI ஏஜென்ட் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தான். இனிமேலுக்கு நம்மளுக்கு அவன் தேவையில்லை, இவனை காட்டுக்குள்ள போய் முடிச்சு விட்டுன்னு அவனுங்க ஆளுகிட்ட சொல்லி அவனை நடுவழியில இறக்கி விட்டுறான். அவன் கீழே இறங்கும் போதுதான் மைல் 69 அப்படின்னு எழுதிருந்ததை லூகாஸ் கவனிச்சான். அவனுக்கு எங்க இருக்கும்ன்றது அவன் தெரிஞ்சுக்கிட்டான். இங்க கேசினோல லேடி போலீஸ் கெல்லி தம்பிக்காரன் காலை சுட்டுறா. அவன் கை விலங்க போட்டு அவ அரெஸ்ட் பண்ணதான் பார்த்தான். ஆனா அவன் தம்பிக்காரன் கத்தி எடுத்து அவளை குத்த போகும்போது வேற வழியே இல்லாம கான்ஸ்டபிள் அவனை சுட்டு கொன்னுறான். அவன் சுட்டது ரெட்போனோட தம்பிய. அந்த ரெட்போன் இவனை என்ன செய்வானோ அப்படின்னு நினைச்சு
அங்கேயே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். இங்கே லூகாஸ் அவனோட சேரு லூசா இருக்கிறத கவனிச்சிடுறான். அப்பதான் யாருமே இல்லாதது தெரிஞ்சு அந்த குண்டனை கிட்ட கூப்பிட்டு, ஜேசன் சாகும் போது என்கிட்ட ஒண்ணு சொன்னான், என்ன சொன்னான் தெரியுமா அப்படின்னு கேட்டான். அவனும் ரொம்ப ஆர்வத்துல பக்கத்துல வந்தவன லூகாஸ் அவனை காலை தட்டி விட்டு அந்த சேரை அவன் மண்டையிலே உடைச்சான். அந்த ஓடுற ட்ரக்ல இருந்து அவனை வெளியில தள்ளி விடுறான். காரணம் கொடூரமான ஒரு சாவு. வண்டியை நிறுத்திட்டு அந்த டிரைவரும் உள்ள வந்தான். அவனையும் துப்பாக்கியால ஷூட் பண்ணிட்டு அங்கே ஒரு பைக் இருந்தது, அதை எடுத்துக்கிட்டு வேகமா போக ஆரம்பிச்சான். அந்த 69 மைல் போர்டை பார்க்கும் போதுதான் அந்த FBI ஏஜென்ட்டை காப்பாத்தலாமா இல்ல அப்படியே விட்டுலாமா அப்படின்னு யோசிச்சான். அந்த பாவப்பட்ட ஏஜென்ட்டை ஒரு குழியை தோண்டி அந்த குழியிலே இறக்கி வச்சுக்கிட்டு சுடுறதுக்கு ரெடியா இருந்தானுங்க இவனுங்க ஆளுங்க. கரெக்டா அந்த FBI ஏஜென்ட்டை சுட போகும்போது லூகாஸ் அங்க வந்து அவங்க 2 பேரையும் சுட்டு கொண்டு அந்த FBI ஏஜென்ட்டை காப்பாத்தினான். அப்பதான் லூகாஸ், உன்னை இங்கேயே சுட்டுட்டுனா என்னோட ரகசியம் இதோட மறைஞ்சு போயிடும். நான் அந்த கேன்சர் பேஷண்ட் FBI ஏஜென்ட்டை நான் கொல்லல, நீ எல்லாத்தையும் என் மேல் பின் பண்ணாத, இப்ப சொல்லு நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், நான் அவரை தேடிதான் வந்தேன், இதுக்கும் உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, யாருக்குமே ஒன்னும் தெரியாது, நம்ம 2 பேருமே ஒரு டீல் போட்டுக்கலாம், நீயும் இந்த விஷயத்த சொல்லாத, நானும் உன்னை பத்தி சொல்ல மாட்டேன் அப்படின்னு 2 பேரும் ஒரு டீலுக்கு வந்துடுறாங்க. 2 பேருமே ஒரு டீலுக்கு வந்தாலும் அவன் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டான். உன்னை அரெஸ்ட் பண்ண வரதுக்கு முன்னாடியே உன்னை உண்மையான கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே அந்த ஸ்டேஷனுக்கு அனுப்பிட்டேன், முடிஞ்ச வரைக்கும் நீ வேகமா போய் அந்த ரெக்கார்ட்ஸை நீ எடுத்துட்டேன்னா உன்னை பத்தி யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொன்னான். லூகாஸ்க்கு அப்படியே தலை சுத்தி போயிடுச்சு. யாராவது அந்த ஃபைவ்ல ஓபன் பண்ணி பார்க்கறதுக்குள்ள அங்க போகணும்னு பைக் எடுத்துக்கிட்டு மின்னல் வேகத்துல பறக்குறான். ஆனா அங்க போனா கெல்லி அந்த ஃபைல படிச்சுக்கிட்டே இருக்கா. அவளுக்கு லூகாஸ் மேல ஒரு காதல் இருந்துச்சு. ஆனா இப்ப அவன் ஒரு ஏமாத்துக்காரன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் செம காண்டாயிடுறா. நீ என்ன மட்டும் இல்ல, உன்னை நம்பி அத்தனை பேரையும் ஏமாத்திருக்க அப்படின்னு கத்திக்கிட்டே துப்பாக்கி எடுத்து லூகாஸ் முன்னாடியே நீட்டுறா. லூகாஸ் எவ்வளவோ சமாதானம் சொல்லியும் அவ கேட்கிற நிலைமையில இல்ல, இப்பவே என் கண்ணு முன்னாடி நிக்காம இங்கேருந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி அவனை அங்கேருந்து துரத்தி விடுறா. அடுத்த நாள் கெல்லி ஸ்டேஷனுக்கே வரல. லூகாஸ்க்கும் இருக்கிறதா போறதான்னு தெரியல, ரொம்ப குழப்பத்துல இருக்கான். ரெட்போன் தம்பி செத்ததுக்கு அப்புறம் அவன் உடம்ப அடக்கம் பண்ண எடுத்துக்கிட்டு போறாங்க. பச்சருக்கு இன்னும் கோபம் குறையவே இல்லை. கேஷோ அடிச்சவன் உடம்பு கூட உருப்படியா போக கூடாதுன்னு சொல்லி அந்த பாடியை தூக்க சொல்லிடுறான். ரெபேக்காவும் அந்த புட்டியும் அந்த பாடியை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிற அந்த ஆம்புலன்ஸை நேருக்கு நேர் மோதிர மாதிரி காரை கிட்ட எடுத்துட்டு போய் டைவர்ட் பண்ணி விட்டுறானுங்க. அந்த வண்டி கவுந்துருது. கவுந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம வண்டியோட செத்து கொளுத்தியே விட்டுறானுங்க. லூகாஸ் ஜப்பான் கிட்ட போய் கெல்லிக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்றான். அதுக்கு ஜப்பானு மிலிட்ரி கேம்ப் பிளானை நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம், இன்னைக்கு நைட்டே நம்ம இந்த ஊரை விட்டு போயிடலான்னு சொல்றான். அதுக்கு லூகாஸ், இல்லடா அவ என்ன போட்டெல்லாம் கொடுத்துட மாட்டா, நான் அவளை இன்னும் நம்புறேன்னு சொல்றான். நீ எத்தனை வாடி தான் இந்த பொண்ணுங்களை நம்பி ஏமாற போறியான்னு தெரியலன்னு அவனை திட்டுறான். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல அவன் இந்த ஊரை விட்டு கிளம்பலான்னு ஒத்துக்கிட்டான். ரெட்போன் பாதி எரிஞ்ச உடம்பை எடுத்துக்கிட்டு போய் அவன் இனத்து முறைப்படியே சடங்கு செஞ்சு எரிச்சிட்டு அவன் தம்பி சாவுக்கு காரணமான அத்தனை போலீஸ்காரங்களையும் சும்மா விட மாட்டான்னு மொத்த ஆயுதங்களையும் எடுத்துக்கிட்டு கிளம்புறான். இங்க லூகாஸ் ஊரை விட்டு போகலான்னு கார்ல உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஆனா பச்சரை முடிக்காம இந்த ஊரை விட்டு போறது அவனுக்கு பிடிக்கவே இல்லை. அவனை நம்ம பழிக்க பழி வாங்கணுமேனு இன்னும் அவனுக்கு அந்த பழி வாங்குற எண்ணம் இன்னும் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அதனால நேரா கேசினோவுக்கு போய் துப்பாக்கி எடுத்து அவனை சுட ஆரம்பிச்சிடறான். நல்ல வேலை பட்ஜெட் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சான். அதுக்கப்புறம் 2 பேருக்கும் இடையில பயங்கரமான வெறித்தனமான ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. லூகாஸும் ஒரு கட்டத்துல சுத்தியல் எடுத்து அடிச்சு மண்டையை உடைக்க போனா கரெக்டா இன்ஸ் வந்து அவனை தடுத்துடுறான். அதுக்கப்புறம் பச்சரு போலீஸ் அடிக்க வந்தான்னு சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல போட்டுடுறாங்க. அந்த டேட்டோ போட்ட ஜெர்மன் மறுபடியும் ஷெரீஃபை பாக்குறேன்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்குள்ள வந்து உட்காந்துருக்கிறான். அப்பதான் ஒரு நாள் கழிச்சிட்டு கெல்லி ஸ்டேஷனுக்குள்ளேயே வந்தா. அப்பதான் ஊரோட நம்பிக்கை கெட்டக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் உன்னை போட்டு கொடுக்கல, இன்னும் ஒரு நாள் டைம்ல இங்க இருந்து நீ கிளம்பிடணும் அப்படின்னு வார்ன் பண்ணிட்டு இருக்கும் போது வெளியில ஒரு சவுண்டு. அவங்க ஸ்டேஷனுக்கு முன்னாடி நிறைய லைட் எரியுது. ரெட்போன் கூட்டம் மொத்த ஸ்டேஷனை சுத்தி வளைச்சு சுட ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாரும் தரையில படுத்துக்கிறாங்க. மொத்த ஸ்டேஷனையும் மிஷின் கனால நொறுக்கி தள்ளினதால அவங்களோட ரேடியோ சிக்னல் எதுவுமே வேலை செய்யாம போயிடுது. எந்த நெட்வொர்க்கும் ஆப்ரேட் பண்ண முடியல. அவங்களோட செல்போன் சிக்னல் கூட பிளாக் பண்ணி வச்சிடறாங்க. அதனால அவங்களால யாரையுமே உதவியை கூப்பிட முடியல. அவங்க ஸ்டேஷனுக்குள்ள உள்ள வரப்போகும்போது தான் லூகாஸ் ஓடி போயிட்டு அந்த எமர்ஜென்சி ஷட்டரை ஆன் பண்ணி விட்டுறா. அது கரெக்டா அந்த ஷட்டர் மூடவும் அவங்க உள்ள வர ட்ரை பண்ணதுக்கு கரெக்டா இருந்தது. அவங்களால உள்ள வர முடியலன்ற காண்டுல அந்த ஷட்டர்
ஷட்டரை நோக்கி அவங்க மிஷின் கனால சுட்டு எரிஞ்சானுங்க. கொஞ்ச நேரம் துப்பாக்கி சூடெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பங்கருக்கு ஒரு கிளாஸ் குத்தி அடிப்பட்டதால அவனோட சட்டையே கழட்டினான். அந்த டேட்டோவை பார்த்துட்டு எல்லாம் வாயை புலந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் இன்ஸ் பக்கத்துல இருக்க லாயர் ரெடிக்கிட்ட அப்ப உங்க கூட வரலையா அவன் அப்படின்னு கேக்குறான். அப்பதான் லூகாஸ் இன்ஸ் கிட்ட வந்து ரெட் போன் இந்த கேட்டை உடைக்கிறதுக்கு அடுத்த மூவ் பண்றதுக்குள்ள நீங்க பேஸ்மெண்ட் போய் நம்ம கிட்ட இருக்க எல்லா ஆயுதங்களும் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னான். இன்ஸ் கீழே போறதுக்குள்ள அந்த பங்கர் பேஸ்மெண்ட்டுக்கு போய் எல்லா துப்பாக்கியும் எடுத்துக்கிட்டு மேல வந்து நிக்கிறான். வாங்க ஏட்டையா நம்ம போய் எல்லாம் சண்டை போடலாம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறான். டேய் யாடா நீ எப்படிடா அந்த லாக்கர்ல அந்த கன் எல்லாத்தையுமே எடுத்த அப்படின்னு கேட்டான். சார் இது எமர்ஜென்சி சுச்சுவேஷன், அதனால லாக்கரை உடைச்சு அங்க இருக்க எல்லா கன்ஸையும் எடுத்துட்டேன், இப்பெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது சார் அப்படின்னு சொல்றான். அப்பதான் லூகாஸ் நீ வேலை கேட்டு தானே வந்த, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, யூ ஆர் அப்பாயிண்டட் அப்படின்னு சொல்லிடுறான். இன்னும் நீ என்ன பண்ற, இங்க இருக்க மத்தவன் எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு கீழே பேஸ்மெண்ட் இருக்கு, அங்க போய் இவங்களை பாதுகாப்பா வச்சுக்கோ அப்படின்னு சொல்றான். அப்பதான் அந்த வக்கீல் லேடி இவன் கூட எல்லாம் என்னால போக முடியாது, இவனை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றான். இங்க இருந்தா ரொம்ப பயங்கரமா இருக்குமா, தயவு செய்து கீழே போங்கன்னு சொல்லி லூக்கா அனுப்பி வச்சதால அந்த லேடி ஒரு பதட்டத்திலே கீழே போகுது. அப்பதான் பச்சர் லாக்கப்புக்குள்ள இருந்தா அப்ப மறையறதுக்கு இங்க இடமே இல்ல, என்ன ஓபன் பண்ணி விடுங்கடா, தயவு செய்து சண்டை போட்டாது சாகுற அப்படின்னு பச்சர் கேக்குறான். ஆனா இன்ஸ் நீ ஒரு கைதி, உன்னெல்லாம் வெளியெல்லாம் விட முடியாது அப்படின்னு ரூல் பேசிக்கிட்டு இருந்தான். அவனுடைய வக்கீல் வேற அவனை வெளியே விடுங்க இல்லனா உங்க மேல கேஸ போடுவேன் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு சுத்துறான். அப்பதான் லூக்கா நம்ம எல்லாரும் இங்க இருந்து வெளியே உயிரோட போவா, அதுக்கப்புறம் நீ வெளியே போய் கேஸ போடுறா அப்படின்னு லூக்கா சொன்னான். ரெட் போன் வெளியில இருந்து கத்துறா, என் தம்பியை கொண்ட அந்த கான்ஸ்டபிளையும் பச்சரையும் என்கிட்ட ஒப்படைச்சிங்கன்னா மத்தவங்க எல்லாத்தையும் விட்டுடுறேன் அப்படின்னு கத்துனான். அப்பதான் லூக்கா அந்த வக்கீலை பார்த்து என்னப்பா நீ சொன்ன மாதிரியே ஓபன் பண்ணி விட்டுடலாமா அப்படின்னு கேக்குறான். அவனும் இல்ல வேணாம், உங்க சட்டப்படியே நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அப்பனா ஓரமா பொத்திக்கிட்டு போய் அங்க உட்காரு, இந்த விஷயம் நீ தலையிடாத அப்படின்னு சொன்னான். லூக்காவும் அதே ஷட்டர் கிட்ட போய் உனக்கு நான் லாஸ்ட் வார்னிங் தரேன், இங்க இருந்து ஆளுங்களை கூப்பிட்டுட்டு ஓடிப்போ அப்படின்னு சொன்னான். ரெட் போன் டீம் அடுத்த கட்டத்துக்கு போனானுங்க. ஒரு பெரிய மிஷின் கண்ணை வச்சு ஸ்டேஷனோட கேட்டை சுட்டு பெரிய ஓட்டையை போட்டான். அந்த ஓட்டை வழியா குண்டு மலை ஸ்டேஷனுக்குள்ள பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த பச்சரோட லாயரு அங்க இருக்க சாவி எடுத்துக்கிட்டு அவனை ரிலீஸ் பண்ண ட்ரை பண்றான். பக்கத்துல இருந்த லேடி லாயர் கூட எப்பா கீழே படுப்பா சுற்ற போறான்னு கத்துறா. ஆனா அவன் எதுவுமே கேட்காம அந்த பூட்டை திறக்கிறதுக்கு பார்க்கும் போது கரெக்டா ஒரு குண்டு அவன் தலையில பட்டு பாட்லயே அவுட் அவரு. அந்த சமயத்துல தான் பக்கத்துல இருந்த கைதி அந்த லாயர் லேடிய கழுத்தை பிடிச்சி அழுத்தி கொல்ல பார்த்துட்டு இருக்கான். பச்சர் லாயர் கையில இருக்க சாவியை எடுத்து லாக்கப்பை ஓபன் பண்ணிட்டு வெளியே வந்தான். அங்க இருந்த துப்பாக்கியை எடுத்து அந்த லாயரை பிடிச்சி வச்சிருந்த கைதிய சுட்டு கொன்னான். அந்த கேட் ஓட்ட வழியாவே மிஷின் கண்ணை வச்சு சுட்டு இடத்தெல்லாம் காலி பண்ணிட்டு இருக்கானுங்க. கரெக்டான டைமிங்ல லூகாஸ் 2 பேரையும் சுட்டு கொன்னா. அப்புறம் ஒரு பெரிய இரும்பு சேஃபை தூக்கிட்டு போய் அந்த பெரிய ஓட்டையை மறைச்சான். அடுத்தது அந்த கேட்டை உடைக்கிறதுக்காக ஒரு பெரிய கொக்கி போட்டு கேட்டை மேல தூக்க பாக்குறாங்க. லூகாஸ் கன்னை எடுத்துட்டு வந்து நிக்கிறான். அங்க பார்த்தா பச்சரும் துப்பாக்கியோட வந்து நிக்கிறான். வேற வழி இல்லாம மீண்டும் ஒரு சந்தர்ப்பாத கூட்டணியை போட வேண்டியதா போகுது. லூகாஸ்க்கு பச்சரு புல்லட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த வாட்டி நம்ம சேர்ந்து அடிப்போம் அப்படின்னு சொல்றான். 2 பேரும் ஒன்னா நின்னு உள்ள வர அந்த ஆள்களை எல்லாருமே சுட்டு தள்ளுறானுங்க. லூகாஸ் ஒரு கிரேனேடை அந்த வண்டியில வீச அந்த வண்டி வெடிச்சதுல கேட்டு மறுபடியும் மூடிக்குது. பச்சர் கையில கண்ணை பார்த்த இன்ஸ் ரொம்ப கடுப்பாகிடுறான். அவன் ஒரு கிரிமினல், அவன் கையில எப்படி கண்ணை கொடுப்ப, உனக்கு சட்டனா விளையாட்டா போச்சா அப்படின்னு கத்துறான். லூகாஸ் குறுக்க நின்னு இப்ப இவன் உதவி நம்மளுக்கு தேவை, பிடிக்கலனா உன் பேஜை கைட்டி வச்சிரு, இங்க இருந்து கிளம்பிருன்னு லூகாஸ் டென்ஷன் ஆகுறான். இன்ஸ் பதட்டத்துல இத்தனை வருஷமா போலீஸா ஒர்க் பண்ணதுக்கு நீங்க கொடுக்குற மதிப்பு இதுதானா, நேர்மையா இங்க இருந்தா இவனுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டீங்களே, நீ பண்றதெல்லாம் சரியா இருக்கலாம் ஆனா நீ ஒரு நல்ல ஷெரீஃபே கிடையாது அப்படின்னு அவனை திட்டுறான். லாஸ்டா ஒரு வார்த்தை சொன்னா நீ போற இடலாமே ரத்தக்காரதான் மாறும் அப்படின்னு அவனுக்கு சாபம் விடுற மாதிரி பேசுறான். இந்த வார்த்தை லூகாஸை ஒரு குற்ற உணர்ச்சியில தள்ளி விடுது. பேஸ்மெண்ட் கீழையும் சில ஆளுங்க நுழைய ஆரம்பிக்கிறாங்க. பங்கரு தைரியமா வர எல்லாருமே சுட்டு வீழ்த்தினான். அப்போ ஒருத்தன் சுட்டதால பங்கருக்கு இடுப்புல அடிபட்டு கீழே விழுகிறான். அப்ப அவனை மொத்தமா முடிச்ச ஒருத்தன் கிட்ட வரும்போது லாயர் லேடி அந்த கன்னை எடுத்து அவனை சுட்டு பங்கரை காப்பாத்துறான். அப்பதான் லூகாஸ் நான் வெளியே போய் பேக்கப் கூப்பிட போறேன் அப்படின்னு இன்ஸ் கிட்ட சொல்றான். அப்ப இன்ஸ் அவனை தடுத்து நீ வெளியில போனா 30 செகண்ட் கூட உயிரோட இருக்க மாட்டேன், உன்னை போட்டு தள்ளிடுவானுங்க, நீ வெளியே போறது என்னால ஏத்துக்கவே முடியாதுன்னு சொன்னான். அப்பதான் பச்சர் நான் வேணா வெளியே போய் உங்களுக்கு ஹெல்ப் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்றான். அப்ப இன்ஸ் நீ வெளியே போனா மட்டும் உன்னை கொஞ்சுவாங்கடா, உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனையை பொத்திக்கிட்டு இங்கே உட்காரு அப்படின்னு சொன்னான். நான் வெளியே போறதால உனக்கு எந்த இழப்பும் இருக்காது, நீ அப்புறம் கூட என்ன வந்து அரெஸ்ட் பண்ணிக்கோ, என்ன ஷெரீஃப் நான் வெளியே போகவா வேணாவா அப்படின்னு கேட்டான். அவன் சொல்றது இந்த சிச்சுவேஷன்ல கரெக்ட் தான் முடிவு பண்ணிட்டு அவனை வெளியே போக சொன்னான். நான் வெளியே போய் செத்துட்டேன்னா ரெபேக்கா விஷயத்துல ஜாகிரதையாயிரு, அவகிட்ட எல்லாம் நெருங்கிறாத, நான் உயிரோட மட்டும் வந்துட்டேன்னா நம்ம 2 பேருக்கும் பழைய கணக்கு ஒண்ணு இருக்கு, அதை நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனான்.
சேஷன் உள்ள கெல்லி லூகாஸ் கிட்ட அவங்களுக்குள்ள இந்த காதலை வெளிப்படுத்திக்கிறாங்க. நான் உன்னை உண்மையாவே காதலிச்சேன். இந்த பிரச்சனை முடிஞ்சதும் நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த ஊரை விட்டே போயிடலாம். நான் என்னை பத்தின எல்லா உண்மையும் உன்கிட்ட சொல்லிடுறேன். எனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணும் தான் ஆசை அப்படின்ற மாதிரி லூகாஸ் சொல்ல கெல்லியும் ஒரு வழியா சமாதானம் ஆகிறா. அப்படியே மேல தன்னாலதான் இவ்வளவு பிரச்சனை ஒரு குற்ற உணர்ச்சியில இருந்த அந்த கான்ஸ்டபிள் அவங்க கிட்ட போய் சரண்டர் ஆயிடலான்னு முடிவெடுக்கிறான். மூடி இருந்த அந்த கேட்டு கதவை இவன் திறந்து ரெட்போன் கிட்ட நான் சரண்டர் ஆகிறதா சொல்றான். அவன் சொன்ன அடுத்த நிமிஷமே ரெட்போன் ஒரு அம்பை விட்டு அவன் தோல்லே இறக்கிடுறான். 2வது அம்பை அவன் விட போகும்போது தான் கெல்லி அவனை தள்ளி விட்டு அவனை காப்பாத்திடுறான். அடிப்பட்ட அந்த கான்ஸ்டபிளை பேஸ்மெண்ட்டுக்கு கொண்டு போயிடலான்னு பார்த்தா அங்கேயும் ஆளுங்க உள்ள நுழைஞ்சி துப்பாக்கி சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. லூகாஸ் இவங்க 2 பேரும் இப்படியே விட்டுட்டு பேஸ்மெண்ட்டுக்குள்ள ஓடினான். கெல்லியும் அந்த கான்ஸ்டபிளை தனியா படுக்க வச்சுட்டு உள்ள போய் சேஃப்டிக்காக ஒரு பெரிய கத்தியை எடுத்துக்கிட்டு வரும்போது தான் உள்ள ஒருத்தன் நுழைஞ்சிடறான். ஆனா எப்படியோ அவனை சண்டை போட்டு அவனை முடிச்சு விட்டாலும் ஆனா பின்னாடி லூகாஸ் மேல வந்து பார்க்கும் போது தான் கெல்லியோட கழுத்தை நெரிச்சுக்கிட்டு ரெட்போன் நிக்கிறான். லூகாஸ் தன்னோட துப்பாக்கியை கீழே போட்டுட்டு தயவு செஞ்சு அவளை விட்டுரு, என்ன கொன்னுரு ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு அவன்கிட்ட கெஞ்சுறான். ஆனா பின்னாடி வந்த ஒருத்தன் லூகாஸ் மண்டையில சுத்தியால அடிச்சு அவனை கீழே வீழ்த்திடுறான். இவன் எவ்வளோ கெஞ்சி பாக்குறான். ஆனா அந்த ரெட்போன் கெல்லியோட கழுத்தை உடைச்சு கொன்னுடுறான். லூகாஸ் முழிச்சு கெல்லியோட உடம்ப பார்த்துட்டு ஒரே காட்டுக்கத்தா கத்தி அழுக ஆரம்பிச்சிடறான். மொத்தமா உடஞ்சு போயிடுறான். இப்பதான் அவனுக்கு ஒரு உண்மையான காதல் கிடைச்சது. அதுவும் அந்த நிமிஷத்திலே காணாம போயிடுச்சு. சொன்னது உண்மைதான். இவன் போற இடம் எல்லாமே ரத்த காடா மாறிக்கிட்டு இருக்குது. பச்சரம் எப்படியோ தப்பிச்சு அவன் வீட்டுக்கு போறான். ஆனா போனதுக்கு அப்புறம் அங்கே போனா அவங்க அம்மா இறந்து போயிருக்காங்க. அப்படியே அவங்க அம்மா பக்கத்திலே படுத்துக்கிட்டான். ஒரு பக்கம் பச்சர் அம்மாவுக்கு இறுதி சடங்கு நடக்கும் போது மறுபக்கம் லேடி போலீஸ் கெல்லிக்கும் இறுதி மரியாதை நடந்துகிட்டு இருந்தது. லூகாஸ் தூரத்திலே வண்டியில நின்று அழுதுகிட்டு இருக்கான். அவனால அந்த இடத்துக்கு கூட போக முடியல. அப்பதான் அவனுக்கு ஒரு வினோதமான ஒரு விஷயம் கற்பனை பண்ணி பார்த்தான். ஜெயில இருந்து ஊருக்குள்ள வந்தப்போ அன்னைக்கு மட்டும் சண்டை நடக்கும் போது சமாதானமா போயிருந்தா கேரிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சப்பவே நான் இந்த ஊரை விட்டு போயிருந்தா இப்ப கெல்லி உயிரோட இருந்திருப்பாள்ல. அவன் மனசுல பல சிந்தனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி சிந்தனை எல்லாருக்கும் வரும். ஏதோ ஒரு இடத்துல உணர்ச்சப்பட்டு கோவப்பட்டு தப்பான மூவ் பண்ணி வாழ்க்கை தடமாறின அத்தனை பேரும் இது மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அது மாதிரி சிந்தனை தான் அவனுக்கு வந்தது. அப்ப இன்சு லூகாசிட்ட வந்தா, நான் பேசினதெல்லாம் மன்னிச்சு, உன்னை எனக்கு இப்படி பார்க்கவே பிடிக்கல. கெல்லியோட மரணத்துக்கு காரணமான அத்தனை நாய்களையும் நம்ம கண்டுபிடிச்சு கொல்லணும் அப்படின்னு சொன்னான். லூகாஸ் கெல்லி வீட்டுக்கு போய் அவன் ஞாபகமா இங்க இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கிறான். அப்புறம் பார்ல போய் சோகமா உட்கார்ந்துகிட்டு இருந்தான். யாருக்கிட்டையும் பேசல. அவ கழுத்தை திருப்பி போட்டதுதான் மறுபடியும் மைண்டுக்கு வந்துகிட்டே இருக்கு. கேரி வந்து ஆறுதல் சொல்லியும் அவன் எதையுமே கேட்கற நிலையில இல்ல. மொத்தமா குடிச்சிட்டு படுத்துடுறான். அப்பதான் ஜப்பான் ஒரு 2 நாள் கழிச்சு அவன் இதே நிலைமையில தான் இருந்தான். அப்பதான் ஜப்பான் நீ ஏன் இப்படி இருக்க சொல்லு, உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்கிறான். அவனோட பார்வையிலேருந்தே ஜப்பான் புரிஞ்சுக்கிட்டான் அவனுக்கு ரெட்போனை கொன்னா மட்டும்தான் இவன் அமைதியாவான்னு. ரெட்போனை பிடிக்க களத்துல இறங்குது FBI கமாண்டர் பட. அவனோட லொகேஷன் தெரிஞ்சு மொத்த கமாண்ட் டீமும் காட்டுக்குள்ள போகுது. ஆனா லோக்கல் போலீஸ் கையை கட்டிட்டு மட்டும்தான் வேடிக்கை பார்க்கணும், ஆக்ஷன்ல இறங்கக்கூடாதுன்னு அப்படின்னு ஸ்ட்ரிக்டா அந்த கமாண்டர் சொல்லிடுறான். நம்ம ஆளு சும்மாவே சட்டத்தை மதிக்க மாட்டான். இப்ப இவன் இருக்கிற கோவத்துல அந்த கடவுளே வந்து இறங்கி சொன்னாலும் அவன் எவனையும் மதிக்க போறது இல்ல. இவன்லாம் ஏமாத்திரம். FBI கையில சிக்கிறதுக்குள்ள நாம அவனை பிடிக்கணும்னு லூக்காவும் ஜப்பானும் அந்த காட்டுக்குள்ள இறங்கினாங்க. அங்க ஒருத்தனை பிடிச்சி அவனை காலில் சுட்டு மிரட்டி அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறான். ரெட்போனும் ரொம்ப சாவகாசமா தூங்கிக்கிட்டு அவன் டக்குன்னு சுட்டு அவனை சாதாரணமா கொல்ல அவனுக்கு மனசு வரல. அவன் காலிலே கத்தியால குத்தி நல்லா திருவி அவனை டார்ச்சர் பண்ணான். அவனை சுட்டுறான்னு ஜப்பான் சொல்றான். அப்ப கரெக்டா அவனோட ஆள் ஒருத்தன் உள்ள வந்து ஜப்பானை அடிக்க அவன் கொஞ்சம் டைவர்ட் ஆகுறான். அந்த நேரத்துல ரெட்போன் இவனை தட்டி விட்டுட்டு 2 பேருக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. அப்ப ஜப்பான் அவனை ஷூட் பண்ணா அந்த கன் சவுண்ட் கேட்டு அந்த மிலிட்டரி ஆபீசர் கமாண்டோ எல்லாருமே அந்த கூடாரம் பக்கம் வந்தாங்க. அவனும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடினான். லூகாஸும் அவனை துரத்திக்கிட்டு ஓட FBI கமாண்டோஸ் உள்ள வந்துடுறாங்க. லூகாஸும் அவனை துரத்திக்கிட்டு ஓடுறான். FBI கமாண்டோஸும் உள்ள வந்துடுறாங்க. ஒரு மரத்து வேர்ல லூகாஸ் தடிக்க விடுறதால அவனுகிட்ட இருந்து அவன் தப்பிச்சு ஓடி போயிடுறான். லோக்கல் போலீஸ் அவங்க கம்யூனிட்டி போலீஸே லேடி ஒருத்தி அவனை தடுத்து நிறுத்துறா. ஆனா அவ கழுத்தை நெரிச்சு கொல்ல பார்க்கும் போதுதான் லூகாஸ் உள்ள வந்து அவனை சுட அவன் வேகமா ஓடி போய் அங்க பக்கத்துல இருந்த ஒரு ஆத்துல குதிச்சு தப்பிச்சிடுறான். அங்க வந்து அந்த பெடரல் கமாண்டர் லூகாஸை பிடிச்சி திட்டுன்னு தீத்துறான். இது எங்களோட ஆபரேஷன், உள்ள நீ வந்தது தப்பு, உன்னை மேலிடத்துல உன்னை கண்டிப்பா ரிப்போர்ட் பண்ணுவோம்னு அவன் சொல்றான். நீ எதை வேணா செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு லூகாஸ் அங்க போய்கிட்டே இருந்தான்.
இன்னும் ஒரு வாரத்துல அந்த ஆர்மி கேம்பை மொத்தமா மூட போறாங்க. அந்த பணத்தை எல்லாத்தையுமே இடமாத்த போறாங்கன்ற விஷயம் லூகாஸ்க்கு தெரிய வருது. கேரிக்கு, ஜப்பானுக்கு, பெருசுக்கு எல்லாருக்குமே பண தேவைகள் இருக்கு. நடுவுல லூகாஸ்க்கு நடந்த பிரச்சனையால தான் இந்த பிளான அப்படியே கிடப்புல போட்டானுங்க. லூகாஸ் இன்னும் அந்த மென்டல் பிளாக்கேஜ் எல்லாம் இருக்கா. அதனால ஜப்பான் இந்த பிளான விட்டுறலாம், நீ இந்த நிலைமையில இருக்கும் போது அங்க போறது சரிப்பட்டு வராதுன்னு தான் சொல்றான். இருந்தாலும் லூகாஸ் இல்ல பாத்துக்கலாம், லாஸ்ட் ஒர்க்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்ப முடிவு பண்ணானுங்க. லூகாஸ், ஜப்பான், கேரி 3 பேருமே அந்த டனல் சுவேஜ் பக்கத்துக்கு போனாங்க. பெருசு வண்டியிலே உட்காந்துக்கிட்டு கேமரா எல்லாத்தையுமே ஆப்ரேட் பண்ணும். பெருசுக்கு பக்காவா ட்ரைனிங் கொடுத்திருந்தான் ஜப்பான். எந்த கேமராவுக்கு என்ன கீ அப்படின்ற விஷயத்த பெருசுகிட்ட கேட்கிறான். பெருசும் கரெக்டா சொன்னதால கரெக்டா பாத்துக்கோ, எங்க எல்லா உயிரும் உன் கையில தான் இருக்குன்னு பெருசு கையில லேப்டாப்பை கொடுத்துட்டு 3 பேரும் உள்ள போனானுங்க. பெருசோட ஐடியா படி அந்த இரும்பு கதவை ஒரு கம்பியில கட்டி ஒரு புல்லிங் மிஷின் வச்சு அதை புடுங்கி இருந்தாங்க. உள்ள போனதும் ஜப்பான் அந்த கர்னலோட கைரேகை, வாய்ஸ் ரெக்கார்டிங் எல்லாத்தையும் வச்சு கதவை திறந்துடுறா. அலாரத்தையும் கட் பண்ணி விட்டுறா. இங்க ஜப்பான் அந்த செக்யூரிட்டி லாக்கர் சிஸ்டத்தை ஆக்ட் பண்ணி அலாரத்தை ஆஃப் பண்ணணும். அதே நேரத்துல கேரி அந்த பெரிய லாக்கரை திறக்க ட்ரை பண்ணணும். இவங்க 2 பேரும் இப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது சரியான நேரத்துல லூகாஸுக்கு கெல்லியோட ஞாபகம் வந்து அப்படியே உறைஞ்சு போய் ஒரு இடத்துல நின்னுறான். ஒரு இடத்துல கெல்லி உருவத்தை பார்த்துட்டு அவன் அதை நோக்கி போய்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல தான் ஒரு சோல்ஜர் ஜப்பானை கண்டுபிடிச்சு அவனை புரட்டி எடுக்கிறான். பெருசு கேமரா பார்த்து ஜப்பானை போய் காப்பாத்து லூகாஸ் அப்படின்னு கத்துறான். ஆனா லூகாஸ் எதையுமே கவனிக்காம அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறான். அவன் மட்டும் ஒயர்லெஸ் ஆன் பண்ணி செய்தியை சொல்லிட்டானா அவங்க மொத்தப்படி இங்க வந்துடும், இந்த 3 பேரையும் பிதிக்கி எடுத்துருவானுங்க. அதை தடுக்கிறதுக்கு ஜப்பான் தனியா போராடிக்கிட்டு இருக்கான். இங்க லூகாஸ் பித்து பிடிச்ச மாதிரி ஒரே இடத்துல நிக்கிறான். அவன் ஜப்பானை அடிச்சு போட்டு அந்த ஒயர்லெஸை எடுக்கும் போது கரெக்டா லூகாஸ் வந்துடுறான், அவனை காப்பாத்திடுறான். ஜப்பான் செம்ம கடுப்பாயிட்டான். உன்னால இன்னைக்கு நான் செத்துருப்பேன்டா, இதுக்கு தான் நான் வேணான்னு அடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு லூகாஸை தள்ளி விடுறான். இப்ப அவனால பிளான் பண்ண மாதிரி போகல, டைம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. கேரி கரெக்டா அந்த லாக்கரை திறந்துடுறா. ஒரு வழியா அந்த $15 மில்லியன் பேக்ல போற நேரத்துல கர்னல் கேம்புக்கு வந்துடுறான். பெருசு அங்க எல்லாருக்கும் கர்னல் வந்துட்டான், அங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லி மெசேஜா பாஸ் பண்றான். கர்னலோட ஆக்சஸ் ஒர்க் ஆகல. அவனோட டெக்கை கூப்பிட்டு என்ன விஷயம்னு பார்க்க சொன்னான். நீ ஏற்கனவே உள்ள போன மாதிரி காட்டுது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமே யாரோ தன்னோட கைரேகையை வச்சு உள்ள பூந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதும் அவன் மொத்த ஆர்மியும் கூப்பிடுறான்னு சொல்லி அலாரத்தை ஆன் பண்ணான். அவங்களோட டெக்கும் எல்லா ஆக்சஸையும் ரீசெட் பண்ணதால இப்போ ஜப்பானுக்கு ஆக்சஸ் ஒர்க் ஆகல. உள்ளேயே மாட்டிக்கிறாங்க, எப்படி வெளியே வருதுன்னு தெரியல. இங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாருமே உள்ள வந்துடுறாங்க. ஜப்பானுக்கு வேற வழியே இல்ல, அந்த லாக்கர் ஆக்சஸை ஷூட் பண்ணி திறக்கிறான். வெளியே போகும்போது தான் பயங்கரமான துப்பாக்கி சண்டை நடக்குது. லூகாஸ் அப்படியே தப்பிச்சு அந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ள போயிடுறாங்க. அந்த கர்னல் டீமும் இவனுங்களை விடாம துரத்துக்கிட்டு தான் வராங்க. லூகாஸ் அவங்கள கவர் பண்றதுக்கு அவங்க கையில இந்த பணம் மூட்டையை ஜப்பான் கிட்ட கொடுத்து நீங்க எல்லாருமே மேல போங்க, நான் அவங்கள ஸ்டாப் பண்றேன்னு சொல்லி ஒரு இடத்துல நின்று அவங்க எல்லாரையும் மறிக்கிறான். எல்லாரும் மேல வந்தாச்சு. இப்ப லூகாஸ் மட்டும் தான் கீழே இருக்கான். லூகாஸ் எப்படியோ மேல வந்துடுறான். ஆனா மேல வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்த குண்டு வச்சு வெடிக்க வைக்கணும் அப்படின்றதுதான் பிளான். ஆனா அது வேலை செய்யல. இப்ப லூகாஸ் கடகடன்னு கீழே இறங்கி அதை ஃபியூஸை செக் பண்ணும் போது கர்னல்கிட்ட மாட்டிக்கிறான். அவன் அடிச்சு பின் எடுக்கிறான். அவனுக்கும் லூகாஸ்க்கும் பெரிய சண்டை நடந்துட்டு இருக்குது. ஒரு கட்டத்துல அவன் அடிச்சு கீழே தள்ளிட்டு ஜப்பானை இப்ப வெடிக்க வைடா அப்படின்னு கத்துறான். அவனும் எந்த யோசனையும் இல்லாம அதை வெடிக்க வைக்கிறான். குண்டும் பயங்கரமா வெடிக்குது. லூகாஸ கேரி தான் ஓடி வந்து அவனை தூக்கி வண்டியில போடுறா. ட்ரக்ல மேல தூக்கினாலும் அவன் காலை புடிச்சுக்கிட்டு கர்னலும் அந்த வண்டிக்குள்ள வந்துடுறான். அந்த ட்ரக்குக்குள்ளேயே 3 பேரையும் அந்த கர்னல் அடிக்கிறான். எப்படியோ ஒரு கட்டத்துல லூகாஸ் அவனை எட்டி உதைச்சி அந்த ட்ரக்ல இருந்து வெளியே தள்ளி விட்டான். வண்டி அங்கிருந்து புறப்பட்டுருது. ஆனா அந்த கர்னல் விடாம வண்டியை சுடுறான். ஆனா இவங்க எல்லாருமே அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. லூகாஸ் பண்ண தப்பால நம்ம மொத்த டீமும் மாட்டிருப்போம்னு ஜப்பான் செம்ம கடுப்பாகிறான். இனிமேல் உன் கூட சேர்ந்து நான் வேலையே செய்ய மாட்டேன்டான்னு சொல்லி அவன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். லூகாஸ் காப்பாத்தின அந்த ரெட் இந்தியன் போலீஸ் பொண்ணு ரெட் போன் இருக்கிற இடத்த சொல்லிடுறா. லூகாஸ் உடனே அங்கே கிளம்புறான். அவனோட பேட்சை இன்சுகிட்ட கொடுத்து இந்த ஷெரீஃப் வேலையை நீயே பார்த்துக்கோ, எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு கிளம்புறான். இந்த வாட்டி நீ தனியாலாம் போகாத, நான் உன் கூட வரேன்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்புறாங்க. லூகாஸும் இன்ஸும் ஒரு அண்டர் கிரவுண்ட் ஃபைட் நடக்கிற இடத்துக்கு 2 பேருமே போனாங்க. அங்கே நடுவுல சண்டை போட்டுட்டு இருக்கான் அந்த ரெட் போன். லூகாஸை பார்த்ததுக்கு அப்புறம் அவன் நெக்கலா இவனை சிரிக்க அவனுக்கு அந்த இடத்துலயே முட்டிக்கிச்சு. லூகாஸும் அவனும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. அவன் இவன் கழுத்தை நெரிக்கிறான், இவன் எட்டி மிதிக்கிறான்னு மாத்தி அடிச்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல லூகாஸை சாவடிச்சிருவான் அப்படின்ற மாதிரி இன்ஸுக்கு தோணிடுச்சு. டக்குன்னு வானத்துல துப்பாக்கியால எடுத்து சுட்டு லூகாஸை காப்பாத்திடுறான்.
அந்த இடத்து ஓனர் இவங்க 2 பேருமே போலீஸ்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ்லாம் இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி ரெட்போனோட இவங்க 2 பேரையும் சேர்த்து வெளியே அடிச்சு துரத்தி விட்டுறாங்க. நம்ம அவனை தேடாம இங்க வந்து ஹோட்டல்ல படுத்திருக்கோமேன்னு சொல்றான். நம்ம எங்கேயுமே தேட தேவையில்ல, நம்ம இருக்கிற இடத்துக்கு அவனே தேடி வருவான், கவலைப்படாத அப்படின்னா. அவன் நினைச்ச மாதிரியே அன்னைக்கு கத்தியை தூக்கிட்டு அவனை கொல்ல வந்தான். 2 பேருக்கு இடையில பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்குது. இன்சு துப்பாக்கி எடுத்து அவனை சுட வந்தான். அதை பார்த்து அவன் பால்கனில இருந்து எகிரி குதிச்சு தப்பிச்சு ஓடி போயிடுறான். அவன் கத்தியால குத்தப்பட்டதால அவனுக்கு ரத்தம் சிந்திக்கிட்டே இருந்தது. அந்த ரத்த தடத்தை வச்சு லூகாஸ் அவனை வெறித்தனமா துரத்திட்டு ஓடிட்டு இருந்தான். அவனை ஒரு இடத்துல கார்னர் பண்ணி பிடிக்கிறான். ஒரு கட்டத்துல அவனை துப்பாக்கி முனையில பிடிச்சிடறான். இருந்தும் அந்த ரெட்போனு கெல்லிய கொண்டதை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருந்தான். அவன் துப்பாக்கிய தலைக்கு நேரா நீட்டி அவன் மொத்த தலையவே செதற விட்டான். அதுக்கப்புறம் இன்சும் லூகாஸும் 2 பேரும் அவனை ஆத்துல தூக்கி போட்டு ஜல சமாதி பண்ணானுங்க. பச்சர் ஒரு பிளாக் கேங்க்கு போதை பொருள் சப்ளை பண்ணிட்டு இருந்தான். அவங்களோட டீலிங்க பச்சர் அவனோட சரக்கை எல்லாத்தையுமே அவங்களுக்கு மட்டும்தான் தரணும், வேற யாருக்கும் அவங்க ஏரியால வித்துறக்கூடாது. ஆனா ரெபேக்கா பச்சருக்கு தெரியாம பிளாக்ஸோட ஆப்போசிட் கேங்குக்கு இன்னும் பெட்டர் பிரைஸ்ல சரக்கை கொடுத்துக்கிட்டு இருந்தா. அவளை பொறுத்த வரைக்கும் பச்சருக்கு பிசினஸ் பண்ணவே தெரியலன்னு நினைக்கிறா. இதை தெரிஞ்ச புட்டி இது பெரிய ரிஸ்க்ல போய் விட்டுரும், இதெல்லாம் பண்ணாதன்னு அவள்கிட்ட எச்சரிக்கிறான். ஆனா அவ எங்க மாமாவுக்கு நான் நல்லதுதான் பண்றேன், நம்ம சரக்கை எல்லாத்தையும் லாஸ்ட்ல வித்துட்டு இருக்காரு, அந்த பிளாக் கேங் நம்மள ஏமாத்திட்டு இருக்காங்க, நம்மளோட சரக்கை நம்ம யார்கிட்ட கொடுக்குறோன்றது நம்ம தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு பூட்டிக்கிட்ட சொல்றா. நீ இதை பத்தி எதுவும் கண்டுக்காத, எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன், எங்க மாமாவுக்கு நான் தாண்டா செய்வேன் அப்படின்னு சொல்லிடுறா. அடுத்த நாளே ரெபேக்கா பண்ண வேலையால பச்சரும் அவங்க கூட இருந்த நர்ஸையும் பிளாக் டீம் ஆளுங்க தூக்கிடுறாங்க. அதை ரெபேக்கா பாத்துடுறா. ஒரு பழைய ஸ்கூல்ல வச்சு அவனை சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்க. நீ எப்படா எனக்கு தெரியாம சரக்க விற்பேன்னு சொல்லி அவனை அடிச்சு பொழக்கிறானுங்க. அவனுக்கு இன்னமும் என்ன நடக்குதுன்னே புரியல. ரெபேக்கா ஓடி வந்து லூகாஸ்கிட்ட ஹெல்ப் கேட்கிறா. ஆனா லூகாஸ் அவன் சாகண்டா சாகட்டும், அவன் இதுக்கு நான் போய் காப்பாத்தணும்னு சொல்லிடுறான். டக்குன்னு ரெபேக்கா அவன் இன்சுகிட்ட ஓடி போய் உன் எக்ஸ்-5 பிளாக் கேங்க தூக்கிட்டாங்க அப்படின்னு அவன்கிட்ட அந்த விஷயத்த சொன்ன அப்புறம் அவன் போய் லூகாஸ் கிட்ட போய் கெஞ்சிரான். இந்த பாரு, உனக்காக நான் நிறைய வாட்டி நிறைய விஷயம் இறங்கியிருக்கேன், மரியாதை என்னோட எக்ஸ்-5 காப்பாத்துன்னு லூகாஸ் கேட்கிறான். வேற வழி இல்லாம லூகாஸ் அவனுக்கு ஹெல்ப் பண்றான். அப்பதான் ஜப்பான் கிட்ட லூகாஸ் உதவி கேட்கிறான். ஏற்கனவே ஜப்பானுக்கும் லூகாஸ்க்கும் நடுவில் கொஞ்சம் சண்டை இருந்தது, அதனால ஃபர்ஸ்ட் மறுக்கிறான். இருந்தாலும் கடைசியா உனக்கு இந்த ஹெல்ப் பண்றேன், மறுபடியும் என்கிட்ட வந்துடாதன்னு சொல்லி அந்த சிக்னலை ட்ரேஸ் பண்ணி அவனை எங்க புடிச்சு வச்சிருக்காங்கன்றத ஜப்பான் சொல்லிடுறான். லூகாஸ் இன்சரும் பச்சரை புடிச்சு வச்சிருக்க இடத்துக்கு போனாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் சண்டை போட ரெடி ஆனாலும் லூகாஸ் உள்ள போகும்போதே நான் இங்க சண்டை போடவும் வரல, இந்த பச்சரை காப்பாற்றவும் வரல, எனக்கு அந்த நர்ஸை மட்டும் கொடுத்துருங்க, நான் இப்படியே கிளம்பிடுறேன், உனக்கும் அவனுக்கும் என்ன பஞ்சாயத்தோ நீங்களே பேசி முடிவு பண்ணுங்க, நான் அதுல தலையிட மாட்டேன் அப்படின்னு ஒரு டீலை போட்டான். இதுக்கு அந்த பிளாக் கேங் தலைவனும் ஒத்துக்கிறான். பச்சரை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு அந்த நர்ஸை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வரும்போதே ரெபேக்காவும் புட்டியும் வராங்க. அப்ப அவனை காப்பாத்துறது நாங்க இங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த நர்ஸை கூப்பிட்டுட்டு போறாங்க. வேற வழி இல்லாம புட்டியும் ரெபேக்காவும் உள்ள வேகமா ஓடுறாங்க. பச்சர் மேல பெட்ரோலை ஊத்தி கொளுத்த போறாங்க. அதே நேரத்துல இவங்க 2 பேரும் அந்த கதவை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ரெபேக்கா ஒரு பெரிய கோடாலை தூக்கி அந்த கதவை உடடான்னு சொல்லி கதவை உடைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பச்சர் உள்ள பெட்ரோல் ஊத்த வந்தனை தள்ளி விட்டு அந்த கன்னை எடுத்து அவனே சுட்டு அவங்கள பெட்ரோலை ஊத்தி கொளுத்தி விட்டு முடிக்கிறதுக்கும் இவங்க 2 பேரும் உள்ள வந்து நிக்கிறதுக்கும் கரெக்டா இருந்தது. அங்க இருந்து எல்லாரையும் முடிச்சு விட்டு கெத்தா வெளியே வந்தான். இந்த கேம்ப் ராபரியில எந்த ஒரு லூப் ஹோலும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது தான் அந்த ஆர்மி டெக் பையன் அவங்க எப்படி உள்ள ஆக்ட் பண்ணிருப்பாங்கன்னு அவன் ஒரு வியூவ சொன்னான். நம்ம சேஃப் லாக்கர் கம்பெனி ப்ராசஸ் படி ஒருத்தனை வேலைக்கு எடுக்கணும்னா குறைஞ்சது 1 மாசம் ஆகும். கடைசி 10 நாள்ல 2 பேரும் புதுசா ரெக்ரூட் பண்ணி உள்ள வந்திருக்காங்க. அந்த 2 பேருமே 24 மணி நேரத்துல அவங்களோட டேட்டா டெலிட் ஆயிருக்கு. அந்த 2 பேர்ல ஒரு ஆள் பேர் தான் இந்த பெருசு. அவனோட மொத்த ஜாதகத்தையும் இவன் சொல்லிடுறான். ஆனா இன்னொருத்தன் அவனோட ஃபேஷியல் வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது எந்த ரெக்கார்ட்ஸ்லயும் மேட்ச் ஆகல. கம்ப்யூட்டர் மெயின் ஃப்ரேம்ஸ் இந்த லாக்கர் அல்காரிதம் உடைக்க ஒருத்த மட்டும்தான் இருந்தா, அவனை யாருமே பார்த்தது இல்ல. அவனை நாங்க கம்ப்யூட்டர் ஜீனியஸ் தான் சொல்லுவோம். அமெரிக்கா உளவுத்துறை இன்னமும் அவனை தேடிட்டு இருக்கு. இவனை பத்தி யாருக்கும் எதுவுமே தெரியாது. என்னோட கணிப்பு மட்டும் கரெக்டா இருந்தா இவன் பேர் தான் அந்த ஜப்பான். இவன் உண்மையான பேரு யாருக்குமே தெரியாது. இதை நாங்க சிஸ்டத்துல இருக்கவங்க அவனுக்கு செல்லமா வச்ச பேரு தான் ஜப்பான். இது எங்களை போல டெக்கி ஹேக்கருக்கு மட்டும்தான் இவனை பத்தி தெரியும். இவனை நாங்க ஜீனியஸ் தான் சொல்லுவோம். அவனை பத்தி ரொம்ப பில்டப் பண்ண பேசி அந்த கர்னலை இன்னும் வெறுப்பேத்திக்கிட்டு இருந்தான். மொத்தம் 4 பேர் சேர்ந்து இந்த
இந்த 15 மில்லியனை தூக்கியிருக்காங்க. அதுல 2 பேர் இங்க இருக்காங்க, இன்னும் 2 பேர் யாருன்னு தெரியல. உங்களோட கைரேகையும் வாய்ஸையும் க்ளோன் பண்ணிருக்காங்கன்னா இங்க ஆர்மி கேம்புக்குள்ள அது முடியாது. வெளியில தான் யாரோ உங்கள்கிட்ட க்ளோஸா பழகி உங்களோட கைரேகையும் உங்களோட வாய்ஸையும் எடுத்திருக்காங்க. அவனுக்கு மொத்த டவுட்டும் கேரி கிட்ட தான் போச்சு. அந்த ஹோட்டல்ல போய் அந்த ஹோட்டல் டேபிள்ல பாக்குறான், கேரியும் பாக்குறான். அவனுக்கு டவுட் ஜாஸ்தி ஆக ஆரம்பிச்சது. அந்த கர்னோட வேட்டைய பெருசுகிட்ட தான் ஆரம்பிச்சான். ஒருத்தன் உள்ள வந்து பெரிய துப்பாக்கி சூடு நடத்தி அந்த கடையை மொத்தமா காலி பண்ணி விட்டுறான். அப்ப ஜப்பான் உள்ள வரான், அவனையும் மயக்க ஊசி போட்டு தூக்கிடுறாங்க. நைட்டோட நைட்டா கேரியும் தூக்கிடுறாங்க. அந்த 4வது ஆள் யாருன்னு சொல்லி அவங்களை எல்லாருமே டார்ச்சர் பண்றாங்க. ஆனா கேரி வாயவே திறக்கல. இன்னொரு பக்கம் தேவா ட்ரக்ஸ் யூஸ் பண்ணதுக்காக போலீஸ்ல மாட்டிக்கிறா. அந்த போலீஸும் அவங்க அப்பா கிட்ட போன் பண்ணி சொல்ல அவன் இங்க வந்துட்டு இவளுக்கு புத்தி வர்றன்னா ஒரு நாள் லாக்அப்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். ஆனா லூகாஸ் அவளை லாக்அப்ல பார்த்த உடனே செம கடுப்பாயிடுறான். பங்கரை பார்த்து அவனை ரிலீஸ் பண்ண சொன்னா, சார் அவங்க அப்பா உள்ளே இருக்கட்டும் சொல்லி ஜாமீன் கூட கொடுக்காம போயிட்டாரு அப்படின்னு சொல்றான். அவன் யாரா அவளை உள்ள போடுறது, நீ திறந்து விடுறா அப்படின்னு சொல்லி தேவாவை அழைச்சிட்டு போயிட்டு அவன் வீட்டிலே விடுறான். லூகாஸ் பாருக்கு போகும்போது தான் அங்க செதறி கிடக்கிற கண்ணாடி பாட்டில் நடுவுல புல்லட்ஸை பார்த்ததும் அவனுக்கு அப்பயே புரிஞ்சு போயிடுச்சு அவனோட டீம் மொத்தமா மாட்டிக்கிட்டாங்கன்னு. இப்போ லூகாஸ் தனியா தான் நிக்கிறான். அவனோட டீம் மெம்பர்ஸ் 3 பேரையும் கர்னல் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. எப்படி அவங்கள மீக்க போறானே தெரியல. அப்பதான் கேரியோட புருஷன் வந்தான். நீ என் பொண்ணு கூட பேசுறது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு ஆரம்பிச்சான். அப்ப லூகாஸ் அந்த புல்லட்ஸை காட்டினப்ப அது எல்லாமே மிலிட்டரி புல்லட்ஸ் அப்படின்னு சொன்னான். அவன் ஒரு எக்ஸ் மேரேன்றதால அவனுக்கு அந்த புல்லட்ஸை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு. அடப்பாவி கேரி எங்கடா, இந்த வாட்டி என்ன பிரச்சனையை கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டான். இங்க ஜப்பானுக்கு மொத்த நம்பிக்கையும் போயிடுச்சு. பட் கேரிக்கு மட்டும் நம்பிக்கை இருந்தது லூகாஸ் வருவான்னு. அப்பதான் ஜப்பான், நீ சொல்ற ஆளுக்கு மொத்தம் 3 ஃப்ரெண்ட்ஸ் தான், அந்த 3 பேரும் இங்க இருக்கும். இந்த கேம்புக்குள்ள வந்து எல்லாரையும் தனியா தூக்கிட்டு போறான் உன் ஹீரோ. அவனால அந்த செக்யூரிட்டி கேட்டை கூட தாண்ட முடியாது. எந்த முட்டாலும் இந்த ஆர்மி கேம்புக்குள்ள வரவே மாட்டான். ஆனா வெளியில லூகாஸ் கார் செக்யூரிட்டி கேட்டு கிட்ட வந்து நிக்குது. அவன் காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு உங்க கர்னலை பார்க்கணும்னு சொன்னான். அவன் என்ன பேச வந்திருக்கானே கேட்காம, ஷெரீஃப் உங்ககிட்ட எனக்கு பேசுறதுக்கு டைம் இல்ல, நீங்க இந்த கேம்புக்குள்ள வரதுக்கு ஏதாவது காரணம் இருந்தா சொல்லுங்க, இல்லனா இங்க இருந்து தயவு செய்து கிளம்பிடுங்க, நான் மிகப்பெரிய டென்ஷன்ல இருக்கேன்னு சொன்னான். அப்ப லூகாஸ் சிரிச்சுக்கிட்டே என்கிட்ட 6 மில்லியன் ரீசன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னான். அவனுக்கு அப்பவே புரிஞ்சு போச்சு இவன் எதுக்கு வந்திருக்கான்னு. நீ தேடுற அந்த 4வது ஆள் நான் தான். உனக்கு உன் பணம் வேணும்னா முதல்ல நீ பிடிச்சு வச்சிருக்க என்னோட ஃப்ரெண்ட்ஸை நான் பார்க்கணும். நீ எதுவும் முட்டாள்தனம் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அரை மணி நேரத்துல வெளியில போனா உன்னோட மொத்த விஷயமும் சிஐடி கையில இருக்கும், உன் மொத்த பணமும் நக்கிட்டு போயிடும் அப்படின்னு அந்த கர்னலை மிரட்ட அவனுக்கு வேற வழியே இல்லாம கூப்பிட்டுட்டு போனான். இங்க அவங்க 3 பேரும் அடிபட்டு கிடக்கிறத லூகாஸ் பாக்குறான். அவன் கண்ணுக்கு நேரவே அவன் கேரி அடிக்கிறான். இவனால ஒண்ணுமே பண்ண முடியல. சகிச்சுக்கிட்டு அங்கிருந்து வெளியே வரான். எந்த ஒரு கோபம் பண்ணாம நிதானமா இந்த விஷயத்த கையாண்டா மட்டும்தான் இவங்க 3 பேருமே காப்பாற்ற முடியும் அப்படின்றது அவனுக்கு நல்லாவே தெரியும். அவனோட ஆயுதங்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்பதான் கையில ஒரு ஸ்னைப்பரோட வந்து சேர்ந்தான் கேரியோட ஹஸ்பண்ட். இங்க பச்சர், ரெபேக்கா, புட்டி இந்த 3 பேரும் அவன் அடிச்சு கொடுமை பண்ண அந்த பிளாஸ்ட் கேங்க மொத்தமா முடிச்சிட கிளம்புறாங்க. அந்த கேங்கோட எனிமி கேங் ஒருத்தனை கூட்டணி போடுறான். இனிமே என்னோட சரக்கு எல்லாமே உனக்கு தான் தர போறேன், நம்ம 2 பேருமே சேர்ந்து உன்னோட எதிரி பிளாக் கேங்க முடிப்போம்னு சொல்லி 2 பேருமே ஒரு டீல் போட்டுறானுங்க. பச்சர் ஒரு கேங் அழைச்சிக்கிட்டு அந்த பிளாக்ஸ் கேங்க ஒருத்தனா போட்டு தள்ளுறான். பச்சரை ராங்கா டீல் பண்ணா என்ன நடக்கும்னு அந்த கேங்கோட தலைவனோட தலையை வெட்டி புரிய வச்சான். அவனோட மனைவி கேரியை காப்பாத்துறதுக்கு லூகாஸோட கை கோக்குறான். அந்த கேம்ப் செக் போஸ்ட் கிட்ட போய் காரை நிக்க வச்சுட்டு கேட்ல இருக்கிறவன போட்டான் லூகாஸ். அதுக்கப்புறம் டவர்ல நிக்கிறவனை கேரியோட புருஷன் ஸ்னைப்பரை வச்சு போட்டு தள்ளினான். லூகாஸ் முன்னேற கேரியோட புருஷன் அவனுக்கு கவர் கொடுத்தான். அந்த கேம்பே இப்ப அதிர ஆரம்பிக்குது. வெளியில சண்டை நடக்கிறத புரிஞ்சுக்கிட்டு பெருசு அவன் கை விலங்க கட்டுறதுக்கு அவனோட கட்டை விரல உடைக்க சொல்லி ஜப்பான்கிட்ட கேட்கறான். அவன் எந்த ஒரு மறுவார்த்தையும் பேசாம இந்த வாங்கிக்கோன்னு சொல்லி அவன் விரல உடைச்சு அந்த விலங்க கட்டினான். இவனுங்களை போட்டு தள்ள உள்ள ஒருத்த வந்தா, பெருசு மட்டும்தான் அங்க இருந்தான். அப்ப ஜப்பான் பின்னாடி இருந்து அவனை தாக்கி அந்த துப்பாக்கி எடுத்துட்டு அவங்க 3 பேருமே சண்டைக்குள்ள இறங்குனாங்க. கேரி வெளியே ஓடும் போது தான் கர்னல்கிட்ட மாட்டிக்கிறா. அவங்க 2 பேருக்கு இடையே ஒரு வெறித்தனமா சண்டை நடக்க ஆரம்பிச்சிருது. ஒருத்தன் ஜப்பான் மேல பாம்பு தூக்கி போடும் போது பெருசு ஜப்பானை காப்பாத்திடுறான். ஜப்பானுக்கு அவனுக்கும் சண்டை போய்கிட்டு இருந்தது. ஒரு கடத்த ஜப்பான் அவனை போட்டு தள்ளிடுறான். அதே நேரத்துல பெருசு ஜப்பானை சுட வந்தன போட்டு தள்ளிடுறான். எல்லாருமே இந்த இடத்துல போட்டு தள்ளியாச்சு. ஆனா கேரிய காணோம். அப்பதான் அந்த கர்னல் கேரிய பிடிச்சு வச்சிருந்தான். கேரிய அவன் கழுத்தை பிடிச்சு வச்சிருக்கிறத பார்க்கும் போது லூகாஸுக்கு பழைய ஞாபகம் வர ஆரம்பிச்சிருது. அப்படியே அவன் உறைஞ்சு நிக்கும் போதே தூரத்துல இருந்து அவன் கண்ணு பிடிச்சிருக்க விரல ஒருத்தன் ஷூட் பண்ணான். யாருன்னு பார்த்தா கேரியோட புருஷன்.
மிச்ச வேலையை கேரியே பாத்துக்கிறா. அவனை கத்தியால குத்தி கிழிச்சிடுறா. அப்பதான் கேரியோட புருஷன் மயங்கி விழுவுறான். பார்த்தா அவனுக்கு குண்டடிப்பட்டிருக்கு. அப்படியே கேரியோட மடியில படுத்து அப்படியே இறந்து போறான். இங்க எல்லாரும் இந்த கலபத்துல இருக்கும் போது ஒருத்தன் ஜப்பானை சுட்டுறான். அவன் தான் அந்த மிலிட்டரி டெக். சுட்டப்பட்ட மயக்கத்துல இருந்தவனை ஒரு ஹெலிகாப்டர்ல தூக்கி போட்டு கடத்திக்கிட்டு போயிடுறான். லூகாஸ் அதை பார்த்துட்டு அந்த ஹெலிகாப்டரை சுடுறான். ஆனா ஜப்பானை காப்பாற்றவே முடியல. அவனோட உயிர் நண்பன் ஜப்பான் கண் முன்னாடியே கடத்தப்படுறத பார்த்து லூகாஸ் அப்படியே நொறுங்கி போய் உட்காந்துடுறான். லூகாஸ் அந்த ஷெரீஃப் பேட்சை இன்ஸுகிட்ட கொடுத்து அவன் பதவியை ராஜினாமா பண்றதா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பினான். லூகாஸ் அவன் வீட்டுக்கு போகும்போது பச்சர் அவன் வீட்டு வாசல்லே உட்கார்ந்துட்டு இருந்தான். பச்சர் அவனோட மொத்த பகையும் முடிச்சுட்டு இவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அப்பதான் லூகாஸ் எப்படா அவன்கிட்ட தப்பிச்ச அப்படின்னு கேட்கறான். நீ அங்க என்ன சாக விட்டு வந்த ஷெரீஃப் அப்படின்னு கேட்டான். அதுக்கு நான் இன்மைக்கு ஷெரீஃப் இல்ல, பொழைச்சு போ அப்படின்னு லூகாஸ் சொன்னான். உன்கிட்ட மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்க முடியாது, கிளம்பு அப்படின்னு சொன்னா. நான் அதை உன்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை, ஏன்னா நானும் அந்த இடத்துல இருந்தா தான் செஞ்சிருப்பேன் அப்படின்னு சொன்னான். ஒன்ன மாதிரி ஆளுங்களுக்கு இந்த ஷெரீஃப் சட்டெல்லாம் பொருந்தவே பொருந்தாது அப்படின்னு சொன்னான். அதுக்கு லூகாஸ் அது எனக்கு ரொம்ப லேட்டா தான் புரிஞ்சுதுன்னு சொன்னான். அவங்க ரெண்டு பேருமே ஒரு புரிதலுக்கு வந்த மாதிரி தெரியுது. இந்த ஊரை விட்டே கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பினான். இனிமேல் லூகாஸ் தொல்லை இந்த பச்சருக்கு இல்ல அப்படின்ற மாதிரி இந்த சீசன் முடியுது. கைஸ், இந்த சீரீஸ் நம்மளுக்கு பெருசா கை கொடுக்கலன்னு தான் சொல்லணும். 14,000 பேர் பார்த்திருக்காங்க, அதுல 500 பேர் லைக் பண்ணிருக்காங்க, ஒரு 100+ கமெண்ட் வந்திருக்கு. இதை செஞ்சு ஹைப் பண்ண எல்லா நல்ல ஊடகங்களுக்கும் எனது நன்றி. பேன்சி 4th சீசன் பார்த்தாச்சு, ஆனா அதுல பெருசா ஒன்றும் இன்ட்ரெஸ்டா இல்ல. அவங்க அதை எடுக்கணுமே எடுத்து வச்சிருக்காங்க, நம்ம அதை பேசணுமேனு பேசி வைக்கணும்னு நினைக்கிறேன். முடிஞ்சா கண்டினியூ பண்றேன், இல்லனா வேற மூவிஸ் இல்ல சீரிஸ் நம்ம ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் லிசனிங். இஸ் ஜிகே.